அடங்கவே அடங்காதீங்க. நிஜமா சொல்றேன், அடங்காதீங்க. எதுக்கு அடங்கணுமோ அதுக்கு அடங்குங்க, எதுக்கு அடங்கக்கூடாதோ அதுக்கு அடங்காதீங்க. சில விஷயங்களுக்கு அடங்கக்கூடாதுன்னா அடங்கக்கூடாது. உங்களுக்கான செய்தி, ஒரு குட்டி பையன் வெளியில விளையாடிட்டே இருந்தா, அவங்க அப்பா லேட்டா வந்தாரு. வந்தவர் உள்ள நுழைஞ்சாரு. 3:45 மணி. எங்கப்பா பையனா வெளியில விளையாடிட்டு இருக்கானா? குளிச்சுட்டு வந்தாரு. சாப்பிட்டானா பையன் கேட்டாரு. சாப்பிடல. கூப்பிட அவனாரு. அவன் வரல, விளையாடிட்டு இருக்கான். இதான் சிச்சுவேஷன். புரிஞ்சிருச்சா? வேகமா சொல்லிட்டேன். பையன் என்ன பண்ணா, வெளியில போய் விளையாடிட்டு இருக்கிறான். அப்பா கூப்பிட்டாரு. இருபா விளையாடுறானா? ஏய் வாடான்னு. இருபா விளையாடிட்டு இருக்கிறேன். டேய் வாடா இருப்பான்னு. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. வரியா? நான் வரட்டுமா? வந்தப்பா. நான் வந்துட்டான் உள்ள. அப்பா கேட்டார், என்னடா பண்ணிட்டு இருந்தேன்? விளையாடி இருந்தேன்ப்பா. யாரோடடா? ஒரு எறும்ப நானும் விளையாடிட்டு இருந்தோம்ப்பா. எறும்பு நீயுமா? ஜெயிச்சிட்டியாடான்னு. ஜெயிச்சிட்டேன்ப்பா. எவ்வளவு நேரமாடா விளையாடுற? 3 மணி நேரமா விளையாடுறேன்ப்பா. ஈ அப்பா, என்னடா ரூலு? என்னடா விளையாட்டு? நான் ஒரு வட்டம் போடுவேனா, அந்த வட்டத்துல அந்த அந்த எறும்பு இருக்கணுமா? ஓ, ஜெயிச்சிட்டியாடா? ஜெயிச்சிட்டேன்ப்பா. எங்க காட்டு. நேரா தோட்டத்துக்கு போனா, தோட்டத்துல வட்ட வட்டமா போட்டிருக்கு. ஒரு தொடப்ப குச்சி வச்சுட்டு போட்டிருக்கான். ஓரத்துல ஒரு அரை வட்டம் போட்டிருக்கு. அதுல ஒரு எறும்பு செத்து இருக்கு. என்னடா இதுன்னா, இதான்ப்பா ரூலு. நான் போடுற வட்டம் உள்ள இருக்குது. எப்படி ஆரம்பிச்ச? எறும்பு வந்துச்சுப்பா, ரவுண்டு போட்டேன்ப்பா, அது வெளியில போச்சுப்பா. சரி, மறுபடியும் ரவுண்டு போட்டேன்னா மறுபடியும் வட்டம் போட்டேன்னா மறுபடியும் ரவுண்டு போட்டேன்னா நீ வேற வந்துட்டு வா வா வான்னு கூப்பிட்டே இருந்தியா? மறுபடியும் நான் விளையாடிட்டு தான் பாருங்க ரவுண்ட் போட்டேன். அடங்கவே இல்லப்பா அது. நீ வேற வந்து ஆட்டத்தை கழிச்சிடக்கூடாதுன்னு நானே ஆட்டத்தை முடிச்சிட்டேன்ப்பா. அப்பா கேட்டாரு, யாரா ஜெயிச்சதுன்னு. பையன் சொன்னா, நான் தான் ஜெயிச்சேன். எப்படிறானே? நான் போட்ட வட்டத்தில் அது இருக்குல்ல, ஒரே அடி இருக்குதுல்ல. அப்பா சொன்னதுதான் செய்தி குழந்தைகளே. ஜெயிச்சது நீ இல்லடா, ஜெயிச்சது எறும்புடா. எப்படிப்பா? செத்தால சாவேனே தவிர நீ போடுற வட்டத்துல தங்க மாட்டேன்னு சொல்லிச்சு பாரு, அது ஜெயிச்சதுடானது. குழந்தைகளே, உங்களுக்கு வட்டம் போடுவார்கள், நீங்கள் அதில் அடங்க தேவை கிடையாது. உங்களுக்கான எல்லையை, உங்களுக்கான வட்டத்தை நீங்களே போட்டுக் கொள்ளுங்கள். நமக்கு நாம் தான் நீதிபதி. தகவல்களை தெரிந்து கொள்வது அல்ல அறிவு. தகவல்களை வைத்துக் கொண்டு அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்கான தேடல் இருக்கு பாருங்க, அதற்கு பெயர் தான் அறிவு. இந்த அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அடங்கவே அடங்காதீங்க.